ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பெட்டி கடை. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலியாக திருப்பதி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரதுக்காக என்னோடய தம்பி, பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பதிக்கு, அதாவது சந்திரகிரிக்கு 50 ரூபா தான் டிக்கெட்டு. நாங்கள் நார்மல் ட்ரெயினில் தான் போனோம். ஏன்னா நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதுனால புக் பண்ண முடியாது. புக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கேருந்து ஒரு 1 ஹவர் தான் ஆகும். ஆனால் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே. ஸோ தம்பியோட மேரேஜ் வீடியோ ஏன் போடலை அப்படின்னா, மேரேஜில் முக்கியமாக நானும் நிறைய இடத்துல இருக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீடியோ தான் எடுக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அதனால் வீடியோவும் வாங்க முடியல. ஸோ ஊருக்கு போயிட்டு வீடியோ கைக்கு வந்ததுக்கப்புறமா தம்பியோட மேரேஜ் வீடியோ பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக அழகாக நடந்து முடிச்சிருச்சு. இப்போ திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி கிளம்பியாச்சு. அப்பா மட்டும் வரல. ஏன்னா அப்பா வீட்டாண்டியே இருக்காங்க. அம்மா, ரம்யா, தம்பி மட்டும் வந்திருந்தாங்க ஊருக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து திருப்பதி கிளம்பியாச்சு. ட்ரெயின் ஒரு 7:30க்கு எடுத்தாங்க. இங்கே காட்பாடியிலேருந்து தான் ட்ரெயின் கிளம்புது. அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை பெருசாக. அதனால் எல்லோரும் ஜாலியாக ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஸோ சந்திரகிரி வந்துவிட்டோம். இங்கே வரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் அவன் எப்படி வந்தாலும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ட்ரெயினு. வர டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே நின்று வந்ததுனால ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சந்திரகிரியில் இறங்கிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்லேயும் போகலாம். பஸ்ஸில் போகும்போது ஒரு 10 ரூபா 12 ரூபா தான் டிக்கெட் வரும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஸோ சரி ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே நாங்கள் வந்தாச்சு. ஸோ இங்கே நடைபாதைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கி விட்றாங்க. ஸோ இங்கே இறங்கியாச்சு. பாப்பா வா போகலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரே அவசரம். ஸோ இவ்வளோ நினைக்கும் போது தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா நாம் எப்படியோ ஒன்று நடந்துடலாம். ஆனால் இவளை எப்படி நடக்க வச்சு கூப்பிட்றது, இவள் எப்படி நடப்பா, இவளை எப்படி தூக்கிட்டு போகிறது, என்ன பண்ணுறதே புரியாமல் இருந்துச்சு. சரி விடு, எவ்வளோ நாளைக்கு தான் பொத்தி வளர்த்துறது, என்ன தான் நடக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கூட்டிகிட்டு. ஸோ பேக் அங்கே முன்னாடியே வச்சிடுறாங்க. பேகு, ஸ்லிப்பரு இதெல்லாம் கீழேயே வச்சிடணும். பேக்குள்ளே போட்டு ஸ்லிப்பர்லாம் அதுக்குள்ளேயே வச்சுட்டோமா நம்ம மேலே போய் வாங்கிக்கலாம். ஸ்டெப்ஸ் விட்டு வெளியில் வர இடத்துலையே இருக்குது பேக் வாங்குகிற இடம். ஸோ தம்பியும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒருத்தவங்களோட ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே காமிச்சிட்டு பேக் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ எந்த பேக் நம்ம ஸ்நாக்ஸோ ஏதாவது வச்சுருக்கோமோ அந்த ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களால் தூக்க முடியும் பேக் தூக்கிட்டுனா நீங்கள் பேக் இங்கே கொடுக்கவே தேவையில்ல, நம்ம அப்படியே தூக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே கீழே நம்ம ஆதார் கார்டு காமிச்சிட்டு டோக்கன் வாங்கிக்கணும். இதுக்கு ஒன்றும் காசுலாம் இல்லை. ஸோ டோக்கன் வாங்கிட்டு நேராக அம்மா பணியாரம் ஒன்று வாங்கினாங்க. அந்த பணியாரம் சாப்பிடவே முடியல, எனக்கு பிடிக்கல. அது ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்டாங்க. சரி நம்ம காரசாரமாக சாப்பிட்டதுனால நமக்கு ஒரு வேளை செட் ஆகலையேன்னு நினச்சிட்டு நான் சரி இது வாங்கினது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட் பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பிஸ்கெட்டும் அம்மா ஒரு டீ வாங்கினாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க நல்லா இருக்குனாங்க. ஸோ குடிச்சிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம் ஏறினமே இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க வீடு. ஸோ அந்த கல் அடுக்கி வைப்பாங்கள்ல, அது மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. பாப்பா என்னோடய ஹஸ்பண்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்களா கூட்டமே இல்லை. ஒரு 9:30 இந்த மாதிரி டைம் 10 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் ஏற ஆரம்பித்தோம். அவ்வளோவா கூட்டம் அப்போ இல்லை. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. அம்மாவும் சரி நாமளும் ஒரு வேண்டுதலை வச்சு வீடு கட்டுவோன்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்து வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னென்னா ஒரு நம்பிக்கை தான். இந்த மாதிரி கல் வச்சு இந்த மாதிரி கோபுரம் மாதிரி ஒன்று மேலே ஒன்று கல் வைப்பாங்க மனசில் ஏதாவது வேண்டிக்கிட்டு. ஸோ இந்த டைம் போகும்போது இப்படி கல் வச்சு கட்டி அந்த வேண்டிட்டோமா நம்ம வேண்டுதல் நிறைவேறிட்டு நம்ம இந்த மாதிரி நடந்து போகிறப்ப ஏதாவது ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு அந்த கோபுரம் மாதிரி கட்டி வச்சுக்கிறத கழிச்சு விட்டுட்டு வந்துடலாம். ஸோ எது வேணாலும் கழிச்சிக்கலாம். நம்ம கட்டினது தானே இல்லை, நம்ம கட்டிட்டு கும்பிட்டோமா ஏதாவது ஒன்று கழிச்சு விட்டுற வேண்டியது தான்.
இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து நம்பர்ஸ் பார்க்கும்போது இது மாதிரி 400 500 600 1000 இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான்டா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இவ்வளோ வந்துட்டுமான்னு எங்களுக்கு நாங்களே பூஸ்ட் பண்ணிவிட்டு ஏறிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு போனதில். பாப்பா ரொம்ப க்யூட்டா, ஆயா இங்கே லயன் இருக்காயா பார்த்தாயா, பி கேர்ஃபுல்னு எழுதியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பி கேர்ஃபுல்னு இருக்குதான் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாடா அதே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். பாய் சொல்லு. இப்போதான் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? 1100 வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்களா பின்னாடி எங்கள் அம்மா நடந்து வராங்க, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒன்றுமே முடியல. வேற என்னென்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. சாமி ஏன் தங்க இவ்வளோ தூரம் வந்துருக்கு? இவ்வளோ தூரம் இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் போட்டுருப்பாங்க. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துருமா சாமி? கொஞ்சம் தூரம் முடியல. முடியல. மம்மி போடுறி. ஹாய் தெரியாது. தெரியலையா? ஆயவே வந்து பிடிச்சிருச்சு. போடு மம்மி. பாப்பா தூக்கிட்டு ஏறுறது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 1000 வரைக்கும் ஏறிட்டோம். அதுக்கு மேலே ஏறும்போதெல்லாம் கால் செம்ம வலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1200க்கு மேலே இந்த மாதிரி செக்கிங் ஏரியா இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம கீழே வந்து டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த டோக்கன் இங்கே கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம நேராக மறுபடியும் ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். அதுலேயே இங்கேயே டைமிங்லாம் போட்டிருப்பாங்க, இந்த டைமில் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் போட்டிருக்க டைமில் உள்ளே நம்ம பார்த்துடலாம். அந்த டைமில் தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னோடய தம்பியும் ரம்யாவும் முன்னாடி ஏறிட்டாங்க. எங்களால் ஏற முடியல, ஏன்னா பாப்பாவை 2 பேரும் மாற்றி மாற்றி வச்சு தூக்கிட்டு வந்தோம். அம்மாவாலேயும் முடியல, கொஞ்சம் அவங்களாலேயும் முடியாது. அதனால் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து எப்படி எங்களுக்கு முன்னாடி ஏறிட்டாங்க அம்மா. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறினோம். என்னை பாப்பா தூக்கிட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில டைம்லாம் கால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உட்காந்து நல்லா இருக்குது, அதே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. பாதி வழியில் அடிக்கிற காற்றுக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு. சரி தூங்கட்டும், அப்போ தான் அவள் மேலே கோவிலில் போய் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வச்சு தோல் மேலே போட்டுகிட்டே போனதுனால வெயிட் இன்னும் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி போடான்னு அப்படியே உட்காந்து தூக்கிட்டு வந்தோம். ஸோ நிறைய வயசான பாட்டிங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நிறைய குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது பாப்பா மாதிரி இருக்க ஏஜில் இருக்க பசங்கள்லாம் அவங்களே ஏறினாங்க. பாப்பாவும் நல்லாவே ஏறி வந்தா. ஸோ அந்த பசங்களுக்கெலாம் வலியே தெரில. இப்போ பாப்பா கூட அந்த கால் வலி அந்த மாதிரிலாம் இல்லை, அவள் பாட்டு ஏறிட்டு இருந்தா. ஸோ குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்லாம் பயப்படுவேனா, ஆனால் அவங்க விளையாட்டுத்தனமாக ஏறிடுறாங்க. உண்மை சொல்லலைன்னா ஸ்டெப்ஸில் ஏறும்போது கால் வலிச்சிச்சு. ஆனால் உண்மையாலுமே வலியாக அது ஒரு மாதிரி வலியை தாண்டி அந்த கால் நிற்க முடியாத ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் அந்த கால் வலி எதுவுமே இல்லை, எந்த பெயினுமே இல்லை, நார்மலாக இருந்தது. ஒரு சில டைம் பாருங்கள் இவ்வளோ இந்த மாதிரி பிடிச்சிட்டே நடந்துட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி குழந்தைய பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்தது, அதனாலேயே தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம நடக்கிற பாதை வந்து 1.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக போயிடலாம். நம்ம நார்மலாக பேபிஸ் இல்லாமல் வந்தோமா 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். ஆனால் இதை விட கீழ் திருப்பதி, இது வந்து ஸ்ரீஹரியிலேருந்து ஏறணும். இதுவே வந்து நார்மல் நம்ம கீழ் திருப்பதியிலேருந்து நடந்தே போனோம் அப்படின்னா அதுக்கு 5 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவ்வளோதான், திணறிடுவங்க, பாதி தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுவீங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் வந்துட்டு அதெல்லாம் ஈஸியாக நடந்துடலாம், அவ்வளோ பெருசாக வலிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஏறிடலான்டா, கொஞ்சம் ஆனால் பெயின் இருக்கும். இப்படி உட்காந்து போகும்போது அவ்வளோவா பெயின் தெரியாது. அதனால் நீங்கள் போகிறதுனா இப்போ பாருங்கள் தாத்தாலாம் எப்படி குடுகுடுன்னு நடந்து போகிறாரு, நடந்தே போயிட்டு நடந்தே வராரு. ஸோ அந்த மாதிரி நடந்தே போயிட்டு நடந்து வரவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ போகும்போது மட்டும் நடந்து போகிறோம், வரும்போது பஸ்ஸில் வந்துடுவோம். ஸோ
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகும்போது போனால் போதும்டா அப்படின்னு வந்தாச்சு. ஸோ நாங்கள் வரத்துக்கு 2.5 மணி நேரம் ஆணுச்சு. 1.5 மணி நேரத்தில் வர வேண்டியது 2.5 மணி நேரமாக வந்தோம். தம்பி எங்களுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டான். ஸோ இவங்க 2 பேரும் மேலே போய் 1.5 ஹவருக்கு அப்புறம் தான் நாங்கள் மேலே வந்தோம். நாங்கள் வரத்துக்கு 2.5 ஹவர்ஸ் ஆணுச்சு. இந்த 2388 ஸ்டெப்ஸ் வந்துட்டு பெருசு, நம்பர்ஸ் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஏறிடலாம். ஃபஸ்ட் டைம் வரீங்களா கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஏறிடலாங்க, கண்டிப்பாக முடியும். அவ்வளோவா வலி தெரியாது. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் வலியே தெரியல எனக்கு. மேலே வந்த ஹாப்பினஸ்ஸே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வலிக்கு பேர் ஸ்ரீவாரிமெட்டு சொல்லுவாங்க. ஸோ லாங்காக அந்த கீழ் திருப்பதியிலேருந்து வர்றது வந்து அலிப்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில் வந்தால் கண்டிப்பாக 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். ஸோ வந்ததும் இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டோம். ஸோ உக்காந்துட்டு நம்ம பிஸ்கெட் வாங்கலாம், அம்மா வந்து ஆல்ரெடி டீ குடிச்சிட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஸோ போய் நம்ம பிஸ்கெட் வாங்கிட்டுலான்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கினேன். என்னோடய ஹஸ்பண்ட் டீ வாங்கினாங்க. ஸோ டீயில் ஒரு இது டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 4 பிஸ்கெட் வந்து வெறும் பிஸ்கெட்டாகவே சாப்பிட்டுட்டேன், டீயில் சாப்பிடல. அப்புறம் ஜூஸ் வாங்கி குடித்தாங்க. ஜூஸ் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் டீ நல்லா இருந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கினேன். எப்போ திருப்பதி வந்தாலும் நடந்து வரப்போ இந்த பிஸ்கெட் நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இந்த பிஸ்கெட் ஊரில் கிடைக்கவே கிடைக்காதா, இது இங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன், எல்லாம் நசுங்கிடும் அப்படின்னாங்க. நான் எத்தனை டைம் வாங்கிட்டு போயிருக்கேன், ஒரு பிஸ்கெட்டு கூட நசுங்காமல் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சாச்சு. ஸோ வந்துட்டு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததும் முன்னாடியே பேக்கில் எடுக்கிற இடம் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம டோக்கன் காமிச்சிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தாச்சு. ஸோ இங்கே நிறைய வழி இருக்குது. நம்ம 300 டோக்கன் ஃப்ரீ டிக்கெட்டு, அடுத்தது நடைபாதையில் வந்தவங்க, டூரிஸ்ட் வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்யூ போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அதை கேட்டுட்டு போகணும். ஸோ நீங்கள் வந்தீங்களாலும் இந்த மாதிரி கேட்டுட்டு போங்க. நாங்கள் ஸ்லிப்பர் போட்டுட்டு வந்ததுனால மேலே ஸ்லிப்பர் வந்துருச்சு, பேக்குள்ளே போட்டு வச்சிட்டோம். ஸோ இப்போ அது கோயிலுக்குள்ளே எட்டு போக முடியாது, அதனால நம்ம கொண்டு போய் நம்ம வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய தம்பியும் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்லிப்பர் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த க்யூவில் போகும்போது பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் சாமி பார்க்க போகும்போது எதுக்கு க்யூலலாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 20 ருபீஸ் கொடுத்து ஹோட்டலுக்கு போனோம். அதே ரெஸ்டாரண்ட் போனதுன்னா 50 ருபீஸ் ஆகும், அது ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லையும் நிறைய குழம்பு அப்புறம் காய் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே வரும்போது 20 கொடுத்தோம், போகும்போது 30 கொடுத்தோம். ஸோ ரொம்பவே இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இவ்வளோ பெரிய இதில் இடத்துல ஒரு சின்ன குப்பை கூட இல்லைங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்புட்றா இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பாடு போடுறாங்க, தண்ணி ப்யூரிஃபை வாட்டரே அங்கங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டெப்ஸில் வரும்போதும் ரெஸ்ட் ரூம் அங்கங்கே இருக்கும், ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்கும் வந்து அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த க்யூவில் நடந்து போகும்போதும் கொஞ்சம் தூரத்துக்கு டாய்லெட் இருக்குது, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உள்ள கோயிலுக்குள்ளே இந்த ஸ்டெப்ஸில், இது கோவில் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் க்யூவில். இந்த இடத்துல போகும்போது அப்படியே ஒரு சில இடம்லாம் அந்த குடோனில் போட்டு வச்சுருக்கப்போ அப்படியே நந்தவனம் மாதிரி, நந்தவனமே தான் அது, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்க, ரொம்ப அழகாக. அந்த இடமே ரொம்ப அப்படியே கூலிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே நடந்து போகிறவங்கெல்லாம் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு வேகமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதே சேம் எனர்ஜியில் தான் நானும் வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கட்டடம், இந்த க்யூவு இதெல்லாம் கட்டியிருக்கிறத பார்த்துட்டு எப்படா இதை கட்டினீங்க, இவ்வளோ எப்படி தான் கட்டினாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற சாமியை இத்தனை கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்து பார்க்குறோமே, அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்யூவு, அது எப்படி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. இவ்வளோ இதில் ஒரு குப்பை கூட இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. என்னடா இன்னும் ஃபோனை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா, பாதி தூரம் வரைக்கும் ஃபோன் அலவுடு. அதுக்கு மேலே நம்ம ஒரு செக்கிங் இடம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்புறம் பேக் ஏதாவது பெருசாக வச்சுருந்தா அதெல்லாம் கொடுத்துடணும். சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது நம்ம பேகு, ஃபோனு எல்லாமே வாங்கிக்கலாம், சேஃப்டியாக வரும், பிரச்சனை இல்லை. ஸோ அதையும் மீறி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அங்கங்கே. ஸோ மாட்டிப்போம். அதனால் ஸ்நாக்ஸு அப்புறம் ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பேக்கில் போட்டு, சின்ன பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ சாமி பார்க்க உள்ளே போகும்போது குடோனில் போட்டு ஒரு 1/2 hourல ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த 1/2 hourலேயே பால், பருப்பு சாதம் இது எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ சாமி பார்த்துட்டு சாமி அந்த
அந்த கோபுரத்துக்குள்ளேயே வந்துட்டு நின்றுட்டுருப்போம்ல, அந்த இடத்துலயே வந்துட்டு செம்ம மழை. அதனால் ஒரு 1/2 அங்கே கோயிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கிளம்புனாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு மழை வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாமியை பார்த்துட்டு நேராக கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பியிருப்போம். ஆனால் மழை வந்ததுனால ஒரு 1/2 உட்காரத்துக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அதாவது உட்கார வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஸோ இப்படி தான். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, நம்ம சாமி கும்பிடும்போது சாமியை பார்க்குற அந்த ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு இப்படி தள்ளிவிட்டு அந்த சைடு வெளியே வந்ததும் அந்த பார்த்த உருவம் மாறுறது நமக்கு தெரியாது, அந்த ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாமி கும்பிட்டுட்டு லட்டு வாங்கிட்டு நேராக வந்துட்டு நாங்கள் பேக் எடுத்துகிட்டு பஸ் ஏறிட்டோம் உடனே. ஏன்னா மழை வந்துக்கிட்டே இருந்தது, அதனால் நிற்க முடியல. ஓகே, நாங்கள் இப்போ கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த லட்டு அப்புறம் பிஸ்கெட் அதெல்லாம் வந்துட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாச்சு. லட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, மற்றபடி பிஸ்கெட் வந்து ஒரு பீஸ் கூட உடையாமல் கொண்டுட்டு வந்துட்டோம் சொன்ன மாதிரியே. ஸோ இப்படி தாங்க எங்களோட திருப்பதி நடைபாதை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பஸ் பிடிச்சி. அதுக்கு மேலே அங்கே நம்ம வெயிட் பண்ணவும் முடியாது, ஏன்னா பஸ் வந்து லாஸ்ட் பஸ்ஸு 12 o'clock வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 11:30 ஆயிடுச்சு நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்ட்கிட்ட, கோவில் பஸ் ஸ்டாண்ட் மேலே மலையிலேயே. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போனோம். கடைசி பஸ் இருந்துச்சு, அந்த பஸ் பிடிச்சி நாங்கள் கீழே வந்துட்டோம். அங்கேருந்து பஸ்ஸில் கீழே வரதுக்கு 80 ரூபா. அதே ஏசி பஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 130 இந்த மாதிரி இருந்துச்சு. நார்மல் நம்ம ஜீப்பில் வரணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 200 இந்த மாதிரி. ஒவ்வொரு ஜீப்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரேட் சொல்கிறாங்க. அது நம்ம தான் பேசி அவங்கக்கிட்ட பேரம் பேசி நம்ம வரணும். ஆனால் பஸ் ஈஸியாகவே கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் நடந்து வரணும் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. ஜீப் வந்து நம்ம கரெக்டாக பேக் எடுக்கிற இடத்துலையே வந்துட்டு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தோமா ஹோட்டல் எல்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறி வந்துடலாம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் லட்டு வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ லட்டு, அதை தவிர்த்து மீதி எல்லாருக்கும் ஒரு லட்டு ஃப்ரீ லட்டு, அதை தவிர்த்து நம்ம 50 rupees ஒரு லட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் 5 லட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்யூவில் போய் 5 லட்டு வாங்கிக்கலாம், மறுபடியும் பஸ்லேருந்து க்யூவில் வந்து இன்னொரு 5 லட்டு வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் லட்டு வாங்கிட்டு வந்த லட்டெல்லாம் சேஃப்டியாக ஒரு லட்டு கூட உடையாமல் கொண்டு வரல. ஒரு 5 லட்டு மட்டும் சேஃப்டியாக இருந்துச்சு, மீதியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ பேக் வந்துட்டு 5 rupees இருக்குது. லட்டு பேகு 5 rupees, கவர் மாதிரி இருக்கிறது 5 rupees. அதே 25, 30 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த நூல் பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 5 rupees வாங்குகிற அந்த கவரே பெஸ்ட்டாக தோணுது. நீங்கள் இங்கேருந்து போகும்போதே ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு போயிருங்க, அப்போ தான் நம்ம பேக்கில் போட்டு லட்டு மட்டும் தனியாக கொண்டு வர முடியும். ஸோ நாங்கள் வாங்கின லட்டில் பாதி லட்டு கவரில் போட்டு வந்த லட்டெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. அதே அந்த நூல் பேக் மாதிரி போட்டு கொடுத்ததில் எல்லாமே உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 லட்டுக்கு மேலே அப்படியே ஒன்றா வச்சதும் உடஞ்சிருச்சு. ஸோ 5 லட்டு தனித்தனி கவராக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.